இப்போ மீடியால ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெலிபதி தான். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் பேசாதவங்க, சண்டை போட்டு பிரிஞ்சவங்க, நம்மள வெறுத்து நம்மகிட்ட கால் பண்ணி பேசாம இருக்கிறவங்க, இந்த மாரி யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட நம்மளோட தாட்ட புரிய வச்சு, அவங்ககிட்ட நம்மளால பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெறைய சயின்டிஸ்ட்டு நெறைய பேத்துக்கிட்ட இந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ரூம்ல ஒருத்தங்கள உட்கார வச்சு, அவங்க முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தியோ, இல்ல லைட்டையோ வந்து காட்டும்போது, அதே தாட்ட கொண்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்துட்டு, அவங்க ரூம்ல அதே அவங்க முகத்துல அந்த லைட்டும் அதெல்லாம் வந்து பார்த்த மாதிரி உணர்றாங்க. இந்த மாதிரி நெறைய ரிசர்ச் விதவிதமா மத்தவங்க பத்தியும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ரிசர்ச்சை வந்து டெவலப் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ நெறைய பேர் வந்து ஈர்ப்பு விதியில எதுக்காக வராங்க, கத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை சரி பண்ண தான். ரொம்ப நாள் பேசல, என்கிட்ட வந்து பழகல, என்கிட்ட பேசினாங்க, இப்போ வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபோன் பண்ணல, என்னோட நம்பர் பிளாக் பண்ணியிருக்காங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இருந்து லவ் பண்ணுறவங்க, இல்லை வந்து அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இந்த மாதிரி நிறைய உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு இதை சால்வ் பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்து நம்ம டைரெக்டாக போய் நாமளா எப்படி பேசுறது, அதுவே அவங்களே நமக்கு கால் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நான் பேசிடுவேன், அதுவும் ஃபோனில் பேசினா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளோட எண்ணத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலமா அவங்க நம்மளை தொடர்பு கொள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த டெலிபதி அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம இதை பற்றி இந்த வீடியோவில், அதாவது நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட்டில் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது வெப் சீரிஸ் மாதிரி ஒரு 4 வீடியோ, 5 வீடியோ, இல்லை ஒரு 7 வீடியோ மாதிரி தனியாக டெலிபதிக்குன்னே இருக்குது. நீங்கள் டெலிபதி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும், தெரிஞ்சுக்கவும், அதை பற்றி எப்படி பண்ணுறது, உங்களுக்கு டவுட் என்ன, டவுட் எப்படி வரும், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூலமாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் அனுப்ப முடியும், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் அனுப்ப முடியும். தூரம் அப்படிங்கிறது 1000 மீட்டர் இல்லை 2000 மீட்டர் அப்படி இல்லை, 5000 6000 மைல் கூட இல்லை, 20,000 மைல், 30,000 மைல், 50,000 மைல் தாண்டி கூட நம்மளோட தாட்டை அவங்களுக்கு பதிய வைக்க முடியும். அதாவது சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உங்களோட தாட்டை வந்து திணிக்கணுமா, ஸோ வந்து தெரியப்படுத்தணுமா அப்படின்னா உங்களால் முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். தாட்டுக்கு லைட்டை விட ரொம்ப ட்ராவல்ஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து ரொம்ப அதிகம், காற்றோட வேகம் போகும். உலகத்திலேயே வந்து லைட் தான், ஒளியின் வேகம் தான் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட வேகமானது இந்த எண்ணங்கள். சரியா? நாம் இங்கே இருந்துக்கிட்டு திடீர்னு அமெரிக்கா போகணும்னு நினச்சா அமெரிக்காவில் இருப்போம், திடீர்னு ஜப்பான் போகணும்னு நினச்சா ஜப்பானில் இருப்போம். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சா நம்மளோட எண்ணங்களால் அதை போய் சாத்தியப்படுத்த முடியும். அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக நம்மளால் செய்யலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த டெலிபதி அப்படிங்கிறத பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு அவங்கள பற்றி நினச்சி ஒரு தாட்டை, அவங்கள பற்றி ஒரு நினச்சி எனக்கு கால் பண்ண, பேசணும், பழகணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேசணும்னு நினைக்கணும்னு தோணுதோ மனசுக்குள்ளே நினச்சா மட்டும் போதும், அது உங்களுக்கு நடக்கும். இது உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து உடனே சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணி நடக்கலாம். சரியா? சில பேருக்கு 10 முறை ட்ரை பண்ணி கூட நடக்கலாம். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், ரொம்ப சிம்பிள்னு சொல்கிறீங்க, இதையா நான் இத்தனை முறை ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரே ஷாட்டில் ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. சரியா? பல முறை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதை செஞ்சு பார்க்குறாங்க.
எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. சரியா? அதே மாதிரி தான் நாம் எந்த எத்தனை தடவை போராடினாலும் நம்மளோட குறிக்கோள் வந்து ஒன்று தான். அவங்கள நம்ம கூட பேச வைக்கணும். ஸோ இது வந்து மெயினாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இந்த லவ் பண்ணி பிரிஞ்சு போனவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இந்த மாதிரி விஷயம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இது மாதிரியான இருக்கக்கூடிய அதிக அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.